ரம்யாமா வாழ்க 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 அந்த ஆளு பண்ண தப்பால இந்த அம்மாவுக்கு இந்த பதவி. வாழ்க ரம்யாமா எப்படி இருந்த பொண்ணு இப்படி ஆயிட்டா பத்தியா? நம்ம தலைவனுங்க பொண்ணுன்னா வாய பொளந்துட்டு நிப்பானுங்க. அதுவும் இவ்வளவு மாதிரி கிளாமரா இருந்துட்டா கவுந்துருவானுங்க. பாத்துக்கிட்டு இருக்கும் போதே மினிஸ்டர் ஆக்கிருவானுங்க. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருக்கீங்களா? அக்கா நான் தான், ஞாபகம் இருக்கா? உங்க ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே வேணும்க்கா. வாழ்த்துக்கள் மேடம். நம்ம ஊர் ஏழைகளுக்காக அற்புதமா செயல்பட்டு மக்கள் மனதில் நிறைந்திருக்கும் ஏழைகளின் சொந்தமே மக்களின் பந்தமே எங்க அக்கா ரம்யா அக்கா வாழ்க. ரம்யா அக்கா வாழ்க. Thank you. நானே பிக்காளிப்ப இவ என்ன மிஞ்சிருவான் போல இருக்க. விடக்கூடாது. சீட்டு அவளோடதா இருந்தாலும் எல்லா சைனையும் நான் தான் போடணும். மூடிட்டு போன வையா. ஏய் ஏய் ஒழுங்கா அமுக்கி விடு. கொஞ்சம் சீட்ல இருந்து எழுந்து இப்படி வரீங்களா? ஐயோ எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறா பாத்து கத்துக்க. கால்ல விழணும்னு ஆசைப்படுறியா? அப்படின்னா வாமா. சந்தோஷம். உட்காரு உட்காரு. சீட்டு உன் கையில தான். ஆனா சொன்னதை கேட்டு சமத்தா நடந்துக்கணும். பொறுக்கித்தனத்தெல்லாம் அவகிட்ட வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிட்ட கொன்றுவேன். எலெக்ஷன் முடியற வரைக்கும் அப்ஸ்காண்ட் ஆகு. கட்சியோட மாவட்ட தலைவரா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பாஸ் பண்றேன். முதல்ல கிளம்ப. உனக்கு ஆர்டரை பாஸ் பண்ண அதிகாரம் கொடுத்தவனே நான் தான். இப்பவும் நான் நினைச்சேன்னா ஒன்னும் கிழிக்க முடியாது. ஏற்கனவே ஃபோர்ஜரி கேஸ்ல இருக்க உன்னை இன்னொரு கேஸ்ல உள்ள தள்ளிடுவேன். மூடிட்டு போயா. இதுக்குதான் அரசியல் வேண்டான்னு நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். இவன் உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆபத்தாயிருந்தா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. உன் தம்பி அடிச்சவங்களை புடிச்சு வச்சிருக்கோம். எங்க வரணும்னு சொல்லு. விடுப்பா, போதும் விடுன்னு சொல்றேன்ல. கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா. உன்னை பத்தி தெரியாம ஏதோ அவசரத்துல செஞ்சுட்டான். டிவி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் உன்னை பத்தி பார்த்ததும் பயந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ண வந்திருக்கான்ப்பா. உன் தம்பி ஒன்னும் சும்மா இல்ல. அவனும் இவங்க ஆளுங்களை சரியா அடிச்சிருக்கான். ஏய், கடன் வாங்கின பொண்ணு கிட்ட தப்பா பேசினாங்கன்னு நான் தான் அவனை அடிச்சேன். அடிச்சது தப்புன்னா அன்னைக்கு வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல. சரி, அது விடுப்பா. நடந்தது நடந்துருச்சு. அவன் காம்ப்ரமைஸ் ஆக வந்திருக்கான். 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகுங்க. கைய கொடு. யோ வாயாங்க வாயாங்க. அவன் காசு கொடுத்து உன் வாய அடைச்சிருப்பான் போல. அதான் எஃப்ஐஆர் போடுறத விட்டுட்டு சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கியா? நான் எஃப்ஐஆர் போடுறேன். நீதானே அவனை முதல்ல அடிச்சது. உன் மேல எஃப்ஐஆர் போடுறேன். நீ இப்போ ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட். போடவா எஃப்ஐஆர்? நீ போடு. ஆனா இவன் அடிச்சதுக்காக நீ எஃப்ஐஆர் போட வேண்டாம். அது என் இமேஜுக்கு செட் ஆகாது. நான் வேணா உன்ன அடிக்கிறேன், அதுக்கு வேணா போடு. இப்ப போடுறியா எஃப்ஐஆர்? அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா இவனை நான் ஸ்டேஷன்லயே வச்சு புதைச்சிருப்பேன். ஏய், என் தம்பி கிட்ட இன்னொரு தடவை ஏதாவது பிரச்சனை பண்ண துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன். சாரி ஆண்டி, இதெல்லாம் என்னாலதான் நடந்துச்சு. எங்க அக்கா பொண்ணோட ட்ரீட்மெண்ட்காக வட்டிக்கு காசு வாங்கி அந்த ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டேன். அதை இவர்கிட்ட சொன்னேன். இவரு உங்க நகை எல்லாத்தையும் வச்சு அந்த வட்டியை கட்டி அந்த ஆளுங்களையும் நல்லா அடிச்சிட்டாரு. ஏய், இட்ஸ் ஓகே. இதெல்லாம் போய் எதுக்கு அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? எத்தனை பேரை அடிச்சிட்டு வந்தப்பா? அது வந்துமா 10 பேர் இருந்தாங்க ஆண்டி. அண்ணனை அடிக்க வச்சுட்டு நீனு சொல்லி ஏமாத்திட்டு வந்திருக்கியா? ஓ ஃப்ரூட்ஸா? ஃப்ரூட்ஸ்லாம் இல்ல, நாட்டுக்கோழி. ஓ, நாட்டுக்கோழி. கோழிக்கு கூட டீ கொடுத்திருக்கீங்களா? இல்ல, இது ரியல் நாட்டுக்கோழி. அதேதான், இவங்க அண்ணன் உண்மையான நாட்டுக்கோழி, இவன் பிராய்லர் கோழி. தலைவர் தப்பா நினைப்பாருன்னு நான் அப்படி பேசிட்டேன். இருந்தாலும் நீ அப்படி பண்ணிருக்க கூடாது.
சின்ன வயசுல நமக்கு சுத்தி இருந்த சூழ்நிலை என்னன்னே தெரியாம 2 பேரும் எதிர்கட்சியில கத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப நிஜமாவே எலெக்ஷன்ல ஆப்போசிட்டா நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உன்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் வெளியில லீக் ஆக கூடாதுன்னு தான் உன் கட்சியில உனக்கு சீட் கொடுத்திருக்காங்க. எப்படியும் எலெக்ஷன்ல ஜெயிக்க மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். அதான் உன்னை பலி கொடுத்திருக்காங்க. காமெடியா? ஆடு யாரு புலி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது மக்கள் தான். ஏற்கனவே நீங்க ஜெயிக்க வாய்ப்பில்லைன்னு மீடியால சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் ஒண்ணு சொல்லட்டுமா, எங்க கிட்ட அதிகாரமும் இருக்கு பணமும் இருக்கு. தேவையில்லாம பலியாகாதன்னு சொல்றேன். தலைவர் என்ன நம்பி அந்த போஸ்ட கொடுத்திருக்காரு. அதனால ஜெயிச்சு நான் அந்த நம்பிக்கையை நீ காப்பாத்துவேன். ஜெயிக்கிறதுக்கு அவ்வளவு சுலபமா நான் விட்டுருவேன் நினைக்கிறியா? உன்னை யார் விட சொன்னா? நீ ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். ஆனாலும் ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம 2 பேருக்குள்ள அரசியல் வேற பர்சனல் வேற, ரெண்டையுமே ஒண்ணாக்க வேண்டாம். ஆமா, என்னை எதிர்த்து ஜெயிக்க உன்கிட்ட அப்படி என்ன இருக்கு? என்கிட்ட உண்மை இருக்கு. அரசியல்ல உண்மையா? உங்க எல்லாருக்கும் வணக்கம். மெர்க்குரி ஃபேக்டரியில மோசம் நடந்திருக்குன்னு எக்ஸ் மினிஸ்டர் பல்ராம் மேல எதிர்கட்சிக்காரங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது எல்லாமே பொய்ன்னு சொல்லதா கூப்பிட்டீங்களா சார்? அது உண்மைதான்னு சொல்ல கூப்பிட்டேன். தன் கட்சி தப்ப மீடியா முன்னாடி ஒத்துக்கிற ஒரே ஆள் நீங்க தான். கிளியர் பண்ணாத மெர்க்குரி வேஸ்ட கிளியர் பண்ணிட்டதா சொல்லி எக்ஸ் மினிஸ்டர் கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பர் இது. இந்த பேப்பரை வச்சு ஆக்ஷன் எடுக்க சொல்லி போலீஸ் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த எஃப்ஐஆர் காப்பி இது. இந்த மாதிரி ஆளுங்க எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே எதிரா இருக்கிற என்ன என் கட்சியில இருந்து ஒரு கேண்டிடேட்டா உங்க முன்னாடி நிறுத்திருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க எங்க கட்சியோட கொள்கை எந்த மாதிரின்னு. நான் உண்மையை சொல்றேன், நான் எம்எல்ஏவா ஆனதுக்கு அப்புறம் அந்த மெர்க்குரி வேஸ்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி மக்களுக்கு என்ன நல்லது பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா நான் பண்ணுவேன். நன்றி. புவனகிரி இடைத்தேர்தலில் பங்கேற்கும் கொடி அவரது சொந்த கட்சியினர் மீதே கொடுத்த மோசடி புகாரின் பேரில் முன்னாள் மந்திரி பல்ராம் நாயுடுவை இன்று கைது செய்தனர். வர்ற வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருங்க. சரிப்பா. வரப்போற எலெக்ஷன்ல நம்ம கட்சி தோத்துதுன்னா நம்மள ஊருக்குள்ள ஒருத்த மதிக்க மாட்டான். ஹை கமெண்ட்ஸ் எல்லாம் மூஞ்சில காரி துப்புவாங்க. அவங்க துப்புறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ துப்புறத நிறுத்தியா? இப்படி பேசி பேசியே மனுஷனை சாவடிக்கிறீங்க. உனக்கு காமெடியா இருக்கா? முதல்ல கட்சி ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு. ஓட்டு வேணும்னா நோட்டுகளை கொடுத்தாகணும். இது தெரிஞ்ச விஷயம் தானே, இத புதுசா சொல்லணுமா? நம்ம பக்கம் கேண்டிடேட் விக்கிறதா இருந்தா நோட்டை கொடுத்தா கூட ஜெயிக்க முடியாது. கேண்டிடேட் வீக்கா? என்ன வீக்கா தெரியுது உங்களுக்கு? அக்கா டயட் ஹேட்லாம் இருந்து சும்மா ஸ்லிம்மா இருக்காங்க, அத போய் வீக்னு சொல்றியாடா? எதிர்கட்சியோட ஃபேக்டரி ஸ்கேம வெளியில கொண்டு வந்து நாம ஜெயிக்கிற வாய்ப்பை ஸ்ட்ராங் ஆக்குனது நான். என்ன ஸ்ட்ராங் பண்ண? எவிடன்ஸ் குடுக்கறேன்னு சொன்னது நீதான். ஆனா உண்மையை வெளியே கொண்டு வந்து அவன் கட்சியாலே உள்ள தள்ளினது அந்த கொடி. இதனால ஸ்ட்ராங் ஆனது அவனும் அவனோட கட்சியும் தான். அந்த எவிடன்ஸ் அவனுக்கு எப்படி கிடைச்சது? அப்படின்னா உனக்கும் கொடிக்கும் கனெக்ஷன் இருக்கு. 2 பேரும் லவ் பண்றீங்க. வாய மூடுங்கடா ராஸ்கல்ஸ். எங்க அக்காவை பத்தியே தப்பா பேசுறியா? எங்க அக்கா காதலிக்கிறாங்கங்கிறதுக்கு உங்ககிட்ட என்னடா இருக்குது ப்ரூஃப்? ஏய், ப்ரூஃப் இருக்கறனால தான்டா பேசிக்கிட்டு இருக்க. ஏய், வாய்க்கு வந்தத பேசாத. போனா போட்டு அமைதியா இருக்க. என்ன மேல கை வச்சிருக்கியா? வாயை மூடி சும்மா இருக்கியா? யோ போய் உட்காரியா. நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல. அவனுக்கு சொன்ன மாதிரி சாட்சி ஏதாவது இருந்தா கொண்டு வா. விடியறதுக்குள்ள போஸ்டர் அடிச்சு ஊர் ஃபுல்லா ஒட்டிடலாம். பல்ராமா, இப்போதான் நீ பெயில இருந்து வெளியே வந்திருக்க. அவசரப்படாத. கொடி ஜெயிச்சாதானே உனக்கு பிரச்சனை. அவன் ஜெயிக்காம இருந்தா அந்த போஸ்டர்ல என் கூட இருக்கிற ஆப்போசிஷன் பார்ட்டி எம்எல்ஏ கேண்டிடேட் கொடிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கு முன்னாடி நான் அவரை சந்திச்சதே இல்ல. தகுதி இல்லாதவங்க கூட நான் எந்த போட்டோவும் எடுத்துக்கிட்டதும் இல்ல, எடுத்துக்கவும் மாட்டேன். தேங்க்யூ. என்னடா இது? இவ இப்படி மாத்தி பேசுறா? நீ என்னடான்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொன்ன? பண்ணிப்பாங்கம்மா, இதெல்லாம் அரசியலுக்காக. மீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் யாருன்னே உனக்கு தெரியாதுன்னு டிவில சொன்ன போது அது பொய்யா இருந்தாலும் கேட்கறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? கேட்கிற எனக்கே அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா சொன்ன உனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல? கஷ்டமா தான் இருந்தது. ஆனா நீ பண்ணதை விட
அது ஒண்ணும் கஷ்டமா இல்ல. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அரசியல் பண்ண நல்லா கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏய், அரசியல் வேற காதல் வேற ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண வேணா நீயே சொல்லிட்டு இப்ப ஓட்டுக்காக நம்ம சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை லீக் பண்ணிட்டல்ல. உனக்கு என்ன பைத்தியமா என்ன? நான் எதுக்காக அப்படி பண்ணணும்? பதவி ஆசைதான். அது யாரையும் எப்படியும் மாத்தும். நீ ஜெயிக்கிறத நீ பாரு, நான் ஜெயிக்கிறத நான் பாக்குறேன். யார் ஜெயிச்சாலும் நமக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு இப்ப இந்த லெவலுக்கு இறங்குவேன்னு நான் நினைக்கல. ரம்யா, நீ வாய்க்கு வந்தபடிலாம் பேசிக்கிட்டு இருக்க. அந்த போட்டோவை நம்ம எங்க எடுத்துக்கிட்டோம் தெரியும்ல? எவனோ ஒருத்தவன் வந்து அந்த போட்டோவை ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கா. ஏன் மேல சந்தேகப்படுறியா நீ? சந்தேகப்படாம இருக்க முடியல. எம்எல்ஏ ஆகிறதுக்காக உங்க கட்சி ஆளே ஜெயிலுக்கு அனுப்பணும். நீ யாருக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? விட்டேன்னு வையே. இவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கியா? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வாமா வா. உன்னை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக நாங்க ராத்திரி பகல இங்க கஷ்டப்பட்டு இருக்கோம். நீ நல்லா ஊரை சுத்திட்டு லேட்டா இங்க வரீங்களோ? பாவம், ஜாலியா சுத்தட்டும் விடுடா. ஏன் லேட்டா வந்தாங்கன்னா ஊரு முழுக்க போஸ்டரா ஒட்டி இருக்கே, பாக்கலையா நீ? ஆமா, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் தான். அதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? பிரச்சனை எங்களுக்கு இல்ல, கட்சிக்கு தான். நீங்க லவர்ஸ் 2 பேரும் எதிரும் புதிருமா இருந்தீங்கன்னா ஜனங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? நீ ஜெயிச்சா எம்எல்ஏ ஆயிடுவ, தோத்து போனா எம்எல்ஏ பொண்டாட்டி ஆயிடுவ. நஷ்டம் யாருக்கு? கட்சிக்கு தானே. அது அப்படி இல்ல. எலெக்ஷன்ல அண்ணன் தம்பிக்கு 2 பேரும் ஆப்போசிட்டா நிக்கிறத நம்ம பார்க்கல. அப்படிதான். நீ என்னையா லவர்ஸ்னு சாக்கு போக்கு சொல்லி என்னமா பேசிட்டு இருக்க? அக்கா இடத்துக்கு வேற கேண்டிடேட்டை கொண்டு வரதுக்கு பிளான் ஆக்கும். அதுல என்ன தப்பு? கொண்டு வந்தா கட்சிக்கு தான் நல்லது. கட்சியோட மரியாதையாவது காப்பாத்திக்கலாம். அட அதை ஏமா கட் பண்ணிட்டு இருக்க? கொடிதானே. இங்க என்ன பேசிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போன் பண்ணிருப்பான். ஓ, அப்படி ஓரமா போய் இங்க என்ன பேசிட்டு இருக்கோன்னு அவங்கிட்ட சொல்லிட்டு வா. செவத்துல போஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் துளிர் விட்டு போச்சுல. ஹலோ, இங்க யாருக்கும் மீட்டர் ஆஃப் ஆகல. காதலா கட்சியான்னு நீ தான் முடிவு பண்ணி ஆகணும். ரவுடி அண்ட் எம்எல்ஏ மாதிரி லவ் அண்ட் எம்எல்ஏன்னு 2 வேணும்னா இங்க நடக்காது. உன்னால முடியாதுன்னா நீ கட்சியை விட்டு போயிட்டே இரு. எல்லாம் கிளம்புங்க. நீங்க வாங்க சார். ரம்யா, பை எலெக்ஷன்ல ஆட்சியில இருக்கிறவங்க ஜெயிக்கணுங்கிறது எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்ல? இந்த பாவம் புண்ணியம்னு கணக்கு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்க முடியாதுமா. இல்ல சார், நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். அத நீ சொல்லக்கூடாதுமா, ஜனங்க சொல்லணும். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி நீ ஜெயிக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நீ என்ன பண்ணேங்கிறது முக்கியம் இல்ல, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அத பொறுத்துதான் உன் எதிர்காலம் இருக்கு. உனக்கு நான் 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள எல்லாம் உனக்கு சாதகமா இருக்கணும். அப்படி இல்லனா கேண்டிடேட்டை மாத்த வேண்டி இருக்குமா? என்னாச்சு உன் போனுக்கு? எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்க தெரியுமா? சரி ரம்யா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். தைலமர தோப்புக்கு உடனே வா. ஏற்கனவே நிறைய பிரச்சனையா இருக்கு. நான் உன்னை பார்க்கணும், அவ்வளவுதான். வா. இந்த அரசியலுக்குள்ள போனதுனாலதான் அப்பா இறந்து போயிட்டாருன்னு நீ சொல்ற. என்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்காக நம்ம அப்பா உயிர் தியாகம் செஞ்சிருக்காருன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எப்பவும் எனக்கு உங்களை விட வேற எதுவுமே பெருசு இல்லம்மா. இந்த எலெக்ஷனை முடிச்சிட்டு நானும் ரம்யாவும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். நீயே போய் பேசி
அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். அங்க வரீங்களா? நானும் அங்கே வரேன். சரி. நல்லா இருக்கீங்களாம்மா? என்னாச்சுமா? என்ன பேசணும்னு ஃபோன் பண்ணியிருந்தீங்க? ஜனா எம்எல்ஏ ஆனதுல நான் ரொம்ப கவலையா இருக்கேம்மா. அது மட்டும் இல்ல, கொடி போனதுல இருந்து ஜனாவோட நடவடிக்கை ரொம்பவே மாறிடுச்சு. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. என்ன ஆயிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு டாக்டர் கிட்ட போனேன். இந்த கண்டிஷனுடைய பேரு ட்வின்லெஸ் ட்வின்னு சொல்லுவாங்க. 2 பேர்ல ஒருத்தர் இறந்தா உயிரோட இருக்கிற இன்னொருத்தன் ட்வின்ஸ் வாழ்க்கைய ஆரம்பிப்பான். ஒன்ஸ் எ ட்வின் ஆல்வேஸ் ட்வின். அம்மா கர்ப்பத்துல ஒன்னா வாழ்ந்து வந்த அவங்களுக்கு இப்ப ஒருத்தர் இல்லைனாலும் அவங்களுக்கு மனசே ஏத்துக்காது. இத அவங்க மைண்ட்ஸ் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஆனா சில ட்வின்ஸுங்கள்ல ஒருத்தர் இறந்துட்டா தானும் சாகணும்னு நினைப்பாங்க. ஆனா இன்னும் சிலர் செத்தவன் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தானோ அதே மாதிரி தானும் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. இதுல உங்க பையன் 2வது வகை. இறந்து போன கொடியோட நட உட பாவனை பழக்கங்கள் இதெல்லாம் ஜனாக்கு வர காரணமே அந்த மைண்ட் பேலன்சிங் தான். இவரை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்லை. ட்வின்ஸ்ல இது காமன். இதுக்காகவே இன்டர்நெட்ல நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. மொத்தத்துல உங்க பையன் ஜனா இப்ப ஒருத்தன் இல்ல, 2 பேர். கொடி எல்லாரையும் நம்பிக்கிட்டு எல்லாருக்கும் நல்லதுதான் நடக்கணும்னு நினைக்கிற முரட. ஆனா ஜனா தனக்கு என்ன வேணுமோ அதை எப்படியாவது அடையணும்னு நினைக்கிற புத்திசாலி. இப்ப கொடியோட சக்தி, கோவம், முரட்டுத்தனத்துக்கு கூடவே இவனோட புத்திசாலித்தனமும் சேர்ந்து ஒரு புது அவதாரமா இருக்கான். எம்பி ரம்யாமா வாழ்க! 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 எம்பி ரம்யாமா வாழ்த்துக்கள் ரம்யா. வாழ்த்துக்கள் அக்கா. எம்பி ரம்யாமா வாழ்க! எம்பி ரம்யாமா வாழ்க! கஷ்டப்படுறாங்க. உங்கள எத்தனை பேருக்கு இந்த மெர்க்குரி ஃபேக்டரி சம்பந்தப்பட்ட விஷயம் தெரியும்னு எனக்கு தெரியாது. இத பாருங்க, இந்த விஷமான மெர்க்குரி மண்ணுக்குள்ளேயும் தண்ணிக்குள்ளேயும் போய் சேருது. மண்ணுக்குள்ள விளையிற பொருளும் தண்ணிக்குள்ள வளர்ற மீனும் இதை எல்லாத்தையும் சாப்பிடுற மனுஷனுடைய வயிற்றுக்குள்ள போய் சேர்ந்து உயிரை பறிக்கிற நோயா மாறுது. ரோட்ல இறங்கணும், போராட்டம் பண்ணணும். If we all come together and join our hands, we can definitely make the difference. வர 22ஆம் தேதி சிட்டில இருக்கிற மெயின் கிரவுண்ட்ல உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். யூத்தோட பவர் என்னங்கறத நாம காட்டலாம். ஏய் மச்சான் வந்துடா, 22ஆம் தேதி மறந்துடாத வந்து. சார் நீங்க சோஷியல் மீடியால லைவ்ல வந்த விஷயம் ரொம்ப பரவலா இருக்கு சார். இப்போ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அத பத்தி சொல்லுங்க சார். இது வரைக்கும் நீங்க கிரவுண்ட்ல திருவிழாவும் சர்க்கஸும் தான் பார்த்திருப்பீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூத்தோட பவர் என்னன்னு பார்க்க போறீங்க. இது என்ன என்னோட போட்டோ? யார் இதுல போட்டது? இதுக்கே ஷாக்கான எப்படி மேடம்? கொஞ்சம் அங்க பாருங்க. சொல்லுங்க தலைவரே. என்னம்மா ரம்யா, நம்ம கட்சி பையன் தனியா நின்னு போராடிக்கிட்டு இருக்கான். நீ நம்ம கட்சியோட எம்பி, மாவட்ட தலைவர் வேற. நீதானே முன்ன நின்னு போராடணும். பிரச்சனையா இருக்கிற அந்த ஃபேக்டரியோட கேஸ நம்ம ஆட்சியில அதை கிளியர் பண்ணி கொடுக்கறோம்னு அறிக்கை விடு. இன்னைக்கு சாயங்காலம் நியூஸ், மீடியா, ரேடியோன்னு நம்ம கட்சியை பத்தி தான் எல்லாத்துலயும் பேசணும். சரியா? ஓகே தலைவரே. We want justice. 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 நாம ஆரம்பிச்ச இந்த சின்ன போராட்டத்தை நம்ம எம்பி செல்வி ரம்யா அவர்கள் ஆதரவு கொடுத்து பெரிய போராட்டமாக்கி இருக்காங்க. அவங்கள நான் ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்றேன். வாங்க மேடம். பாத்தீங்களா நம்ம யூத்தோட கிரவுட? எப்படியும் நீங்களும் வந்துட்டீங்க, அப்படியே பேசிருங்க. இப்போது ரம்யா அவர்கள் நம்மை ஆதரித்து ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். நம்ம யூத் சக்தி கையில எடுத்த போராட்டம் இது வரைக்கும் தோத்ததா சரித்திரமே இல்ல. இந்த போராட்டம் கூட நிச்சயமா வெற்றி அடையும். மெர்க்குரி வேஸ்ட சுத்தப்படுத்தி அதுக்கு சம்பந்தப்பட்டவங்களை ஜெயிலுக்கு அனுப்புற வரைக்கும் நம்ம போராட்டம் ஓயாது. அதே மாதிரி
சூப்பர் ஸ்பீச். இந்த பிரச்சனை முடியாம இப்படியே இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. இது எப்ப ஒரு தீர்வுக்கு வரும்னு நீங்களே கொஞ்சம் சொன்னீங்கன்னா. ஒரு 3-4 மாசம். ஒரு வாரத்துல அரசாங்கம் இந்த பிரச்சனையை தீர்க்குன்னு நம்ம எம்பி செல்வி ரம்யா அவங்க சொல்றாங்க. அத நீங்க அவங்க வாயாலே கேட்டுக்கோங்க. இந்தாங்க மேடம். இன்னும் ஒரு வாரத்துல அரசாங்கம் இந்த கேஸ சால்வ் பண்ணும். மேடம், கொடி எப்பவுமே மேலதான் பறக்கும். எவிடன்ஸ் விஷயம் என்ன ஆச்சு? அதைத்தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ பிளான் பண்ணிக்கிட்டே இரு. எனக்கு இங்க வயித்தறிச்சலா இருக்கு. அடுத்த வாரம் கோர்ட்டு கேஸ் இருக்கு. திரும்பவும் நான் ஜெயிலுக்கு போகணும்னா நான் தனியாலாம் போக மாட்டேன். உன்னையும் தலைவரையும் கூட கூட்டிட்டு தான் போவேன். ஏண்டி ஒருத்தங்க டென்ஷன்ல செத்துக்கிட்டு இருக்கேன். மாத்திரை போடணுமா? மாத்திரை வாய மூறி. அண்ணே, ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? நான் இருக்கேன்ல. ஃபேக்டரி விஷயத்தை பத்தி இனிமே நீங்க கவலையே படாதீங்க. நேத்து வந்தவன்லாம் அரசியல் பண்றாங்க. நம்ம ஜெயில உட்காந்துருக்கணுமா? நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்லண்ணா. பகைய தீர்த்துக்க நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன். ஆனா நீ எனக்கு என்ன கொடுப்ப? என்னன்னு முதல்ல சொல்லு. பில்டப் எல்லாம் அப்புறம் கொடுக்கலாம். 20 லட்சம். 20 லட்சமா? முதல்ல விஷயத்தை பாரு, அதுக்கப்புறம் பேசு. ஏய், என்னையா அது? 20 லட்சம் உனக்கு தான் வச்சுக்கையா? இத வச்சு நான் என்ன பண்றேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கியா? சிறுத்தையை பிடிக்கிறதுக்காக நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வச்ச கேமராவை திருடிக்கிட்டு போய் விற்கும் போது நம்ம எஸ்ஐ கிட்ட மாட்டிட்டானுங்க. கேமராவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு சிறுத்தைய யாரு எப்படி வேட்டையாடினாங்கன்னு. இதை ஏன் கையில கொடுக்கறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? மல்லிய வெறுப்பேத்தி சண்டை போடுங்க. அத பெருசாக்குங்க. அப்ப மல்லிக்காக கண்டிப்பா ஜனா வருவான். அவனை முடிச்சிருங்க. அக்கா ரம்யா வாழ்க! அக்கா ரம்யா வாழ்க! அக்கா ரம்யா வாழ்க! அக்கா ரம்யா அக்கா ரம்யா வாழ்க! அக்கா ரம்யா வாழ்க! அக்கா ரம்யா ரம்யாக்கா வாழ்க! ரம்யாக்கா வாழ்க! ரம்யாக்கா வாழ்க! ரம்யாக்கா வாழ்க! ஏழைகளின் விடிவெள்ளி ரம்யாம்மா. வாழ்க! மக்களின் மனதில் நீங்காமல் நிறைந்திருக்கும் ரம்யாம்மா. வாழ்க! மக்கள் சேவைக்காகவே பிறந்த ரம்யாம்மா. வாழ்க! இவ்விழாவை அலங்கரிக்க வந்து கொண்டிருக்கும் நாளைய வெளிச்சம், இன்றைய விடிவெள்ளி, சாதிக்கவே பிறந்த ரம்யாம்மாவை நாம வரவேற்போம். ரம்யாம்மா வாழ்க! தற்போது வருகை தந்திருக்கும் நமக்கெல்லாம் பிடித்த தலைவி, இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர், பேச்சில் பீரங்கி நமது ரம்யாம்மா அவர்களை மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். நாளை மத்திய மந்திரி பதவியை அலங்கரிக்க போகின்ற செல்வி ரம்யாம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்ற நமது மாவட்ட எம்எல்ஏ ஜனா அவர்களை மேடைக்கு வரவேற்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தெரியும் உங்களோட இந்த கைத்தட்டல் நான் சம்பாதிச்சது கிடையாது, நம்ம அண்ணன் கொடி சம்பாதிச்சது. என் அண்ணன் சம்பாதிச்ச உங்களுடைய அன்பு நம்பிக்கையும் எல்லாத்தோட இந்த சத்தத்தை கேட்டாலே போதும். அவனை கொன்னவங்க எங்க இருந்தாலும் இருக்கிற இடத்துல இருந்து நடுங்கிக்கிட்டு இருப்பாங்க.
என் அண்ணன மாதிரியே ரம்யா அவர்களும் சின்ன வயசுல இருந்து அரசியல்ல ரொம்ப ஈடுபாடா இருந்தவங்க. மக்கள் சேவையா குறிக்கோளா வச்சிருந்தாங்க. இப்பதான் அவங்களுடைய கனவு நிறைவேறி இருக்கு. அந்த சந்தோஷத்துல கொடி எல்லா பக்கமும் பறந்துகிட்டு இருக்கு. நம்மளோட பெருமைகள் எல்லாத்தையுமே டெல்லி வரைக்கும் கொண்டு போய் முதல் முறையா மத்திய மந்திரியா பதவி ஏற்க போற ரம்யா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிரச்சார பீரங்கின்னு சின்ன வயசுல பேர் வாங்கின அவங்களுடைய பேச்சை கேட்கறது ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு சமயத்துல ரம்யா அவர்களை இங்க வந்து பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனது அன்பார்ந்த மக்களே, தொண்டர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் நினைச்சத சாதிக்காம விடுற ஆளே இல்ல. நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து நின்னுருக்கேன்னா அதுக்கு பின்னாடி நிறைய போராட்டம் இருக்கு. நான் இதுவரைக்கும் பண்ணிருக்கிற சாதனைக்கு முக்கியமான காரணம் இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க தான். என்னடா இது திடீர்னு இந்த வீடியோ வருது? என்ன இது? ஒன்றும் புரியலையே. கொடி என்னடா இது? என்ன பாது? இவதான் நம்ம அண்ணனை போட்டுக்கிறாங்களா? அண்ணனையே கூட பண்ணியடி பாவி. ஹலோ ஜனா, நீ உங்க அண்ணனை இழந்திருக்க. எனக்கும் ஒரு பையனை இழந்த துக்கம் இருக்கு. அவனை கொன்னது யாருங்கிற உண்மைய சரியான சமயத்துல உனக்கு அனுப்பியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நீயே முடிவு பண்ணு. ரம்யா ஒழிக.